அதிமுகவுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் அதற்கான நேரம் இல்லை என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சென்னையில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். நாங்க மோடி அவர்களை யார் ஏற்றுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர்றாங்களோ எல்லோருக்குமான கதவு எப்பொழுதும் திறந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். மற்றபடி பேச்சுவார்த்தை ஒருத்தரை போய் நாங்கள் கூப்பிடுறோம் வாங்க, அதற்கான நேரமும் காலமும் இது இல்லைங்கண்ணா. மோடி அவங்களை ஏற்றுக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கணும், மோடி அவருடைய கருத்தை வலிமைப்படுத்துவதற்கு அவங்க வரணும். ஜி.கே. வாசன் அண்ணா எங்கிட்டையும் பேசுறாரு, எங்கிட்டையும் தொலைபேசியில் பேசுறாரு, நேத்து எங்கிட்ட பேசினாரு. ஜி.கே. வாசன் அண்ணாவுடைய கட்சி நண்பர்கள் எல்லா யாத்திரையிலும் பங்கேற்கிறாங்க. நேற்று இருந்தாங்க, முந்தா நேற்று இருந்தாங்க, எல்லா இடத்துலையும். அதே போல எல்லா கட்சிகளும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி யாரையும் போய் பேசுங்கன்னா நம்ம சொல்லிங்க, நாம நம்ம வேலையை செய்யறோம். அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு எல்லா தலைவர்கள்ட்டையும் பரஸ்பர நட்பு இருக்கு. இப்படி எங்கிட்ட ஜி.கே. வாசன் நீங்க பேச வேண்டாம்னு தடுக்க முடியுமா? இன்னொரு கட்சினால இன்னொரு கட்சிகிட்ட ஜி.கே. வாசன் பேசும்போது பேசாதீங்கன்னு நான் தடுக்க முடியுமா? பரஸ்பரமா அவர் எல்லாத்தையும் நட்பு மெயின்டைன் பண்றாரு. இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் 2 பேர் இன்னைக்கு வந்தாங்க, நீங்க பாத்தீங்க, ஏசி சண்முகன், தேவநாதன் யாதவ். அவங்களும் எல்லா கட்சிகிட்டையும் பேசுறாங்க. நான் நீங்க பேச வேண்டாம்னு தடுக்க முடியுமா? பரஸ்பரம் வேறு வேறு காலகட்டத்திலே கூட்டணியில் இருந்தவர்கள் பரஸ்பரம் நட்பு வச்சிருக்காங்க. நாங்கள் யாரையும் பேச வேண்டி சொல்லல. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம்.